ஹலோ, வெல்கம் டு seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். இந்த மாதிரி சைட் டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை இட்லியா இருந்தாலும் டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். தோசைக்கும் சூப்பரா இருக்கும். ஒரு பக்கம் நீங்க இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சு வெந்து எடுக்கிறதுக்குள்ள இந்த குருமாவை நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். இதுக்காக நீங்க ரொம்ப மெனக்கட தேவையில்ல. வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ சூப்பரான இந்த குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டு கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டா உரல்ல இடிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஏன்னா நல்லா சூடாயிருச்சு, சில்வர் பேனுன்றதுனால லைட்டா அதனால உங்களுக்கு கலர் மாறி இருக்கும். ஸோ சிம்ல வச்சு பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வெங்காயம் சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் நறுக்கி, அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா வதக்கிட்டு லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகும் போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு நம்ம சர்வ் பண்ணலாம் இந்த குருமாவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 3 தக்காளி எடுத்திருக்கோம். நீங்க கொஞ்சம் புளிப்பா இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 4 தக்காளியா கூட சேர்த்துக்கலாம். 4 பேருக்கு நல்லா தாராளமா சர்வ் பண்ணலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பழுத்த தக்காளியா இருந்தா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ லைட்டா தக்காளி வெந்ததும் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கோம். மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் போடுறத விட நீங்க சாம்பார் தூள், நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள்னா மல்லித்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்த மாதிரி வரும் உங்களுக்கு. தண்ணி 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். உங்களுக்கு அந்த பச்சை வாசனை, அந்த மிளகாத்தூள் வாசனை வராம இருக்கணும். அதுக்குள்ள நம்ம இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜார்ல துருவின தேங்காய், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு 2 பூண்டு ஆல்ரெடி நம்ம குருமாக்கு சேர்த்துருக்கோம். ஸோ இதில் ஃப்ளேவருக்காக 2 பூண்டு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது நம்ம கொதிச்சிட்டு இருக்க குருமால சேர்க்க போறோம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரா ஸ்மெல் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு திக்னஸ் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்டையும் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு நல்ல ஒரு கொதி வந்தா போதும், உங்களுக்கு குருமா ரெடி ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ஃபைனல் டச்சுக்கு நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு கொதி விட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான சூப்பரான தக்காளி குருமா ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.